ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் பொரியலுக்கு வாங்கி வச்சுருக்கேன். பொடி காய் இதுதான் பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். முக்கைக்காய் வந்து குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். பொரியல் காய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. ரொம்ப நாளாக கொண்டு வரல அவங்களும். ஏன்னா இவங்க வந்து தோட்டத்தை வச்சு அவங்களா தனியாக எடுத்து வச்சு கொண்டு வராங்க. வீட்டு தெருகள்லேயே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. கடையிலேயே வாங்குறது கூட அப்படியே எல்லாம் பெரட்டி பெரட்டி ஒன்றா கிடக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். வாங்கியாச்சு. அதை நறுக்கி வச்சுட்டு இப்போ வந்து பீக்கங்காயும் அவங்களே கொண்டு வந்தாங்க. நல்லா பிஞ்சு காயாக இருந்தது. வாங்கியாச்சு. இந்த வந்து பீக்கங்காய் வந்து இன்றைக்கி பருப்பு எதுவுமே போடாமல் அப்படியே வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் 100 கிராம் இருக்கும். நல்லா பொடுசாக நீளமாக ரொம்ப ரவுண்டாக இல்லாமல் நீளம் இல்லாமல் நறுக்கி வச்சுக்கலாம். நீள வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சுட்டேன். 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கவும் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த வெங்காயமும் தக்காளி சாறும் எல்லாம் ஒன்றா ஆனதுக்கப்புறமா நம்ம பீக்கங்காயை போட்டுக்கலாம். பீக்கங்காயும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற மசால் பொடி தான் போட்டு உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் நான். அதோட வெந்துக்கிட்டு இருக்கப்போ போய் தேங்காய் அரைக்கலாம். இதில் வந்து தேங்காயில் வந்து வெங்காயமோ வேறு எதுவுமே கிடையாது. வெறும் தேங்காய் மட்டும்தான். நல்லா பாலாக எடுத்து கூட ஊற்றிக்கிடலாம். தேங்காய் பாலும் ஊற்றி இறக்கலாம். இல்லைனா அப்படி தேங்காய் நல்லா வலுவலுன்னு அரைச்சும் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் தான் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா குழம்பெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயை ஊற்றிக்கிடலாம். இப்போ தேங்காய் ஊற்றுறப்ப வந்து தண்ணியெல்லாம் நிறையா ஊற்ற வேண்டாம். ஏன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இறக்குற ஸ்டேஜில் தான் தேங்காய் ஊற்றுவேன் நான். இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சமாக ஜாரில் ஒட்டியிருந்ததுன்னா தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்சமாக அப்படியே சிம்மில் போட்டு வச்சுட்டேன். அதனால் சிம்மிலையே இருந்தால் அந்த தேங்காய் பால் இந்த குழம்புக்கு நல்லா வந்து இறக்குறப்போ சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதமும் வடித்தாச்சு. பாவக்காய் பொரியல் பீக்கங்காய் குழம்பு வச்சு சாதம் வடித்து ரெடி ஆகிடுச்சு மதிய சாப்பாட்டுக்கு. அதை எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். நான் இந்த மண் சட்டி மண் பாத்திரம் வடைச்சட்டி இந்த மாதிரியெல்லாம் விற்கிறேன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட நேற்று வந்து கொஞ்சம் போய் சரக்கு எடுத்துகிட்டு வர்றப்போ அதில் வந்து வித்தியாசமாக இருந்தது. நம்ம வனையா விளக்குன்னு சொல்லிட்டு பித்தளையில் இருக்கும். அந்த மாதிரி திரி போட்டு மேலே வந்து பழைய காலத்தில் வந்து கிளாஸ் போடுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கிட்டு பழைய மாதிரியெல்லாம் இப்போ மண் பாத்திரத்துலேயே கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா இருந்தது. அது வாங்கிட்டு வந்தாச்சு. வாட்டர் பாட்டிலும் மண்ணிலையே இருந்தது. மண்பானை செய்கிறதுலேயும் வாட்டர் பாட்டில் மூடி போட்டு வச்சுருந்தாங்க. என்ன இது வந்து எங்கிட்ட நம்ம தூக்கிட்டு போக முடியாது. டேபிளில் வச்சு தண்ணி கூலிங்காக நல்லா குடிச்சிக்கலாம். அதுக்காக அதை வாங்கிட்டு வந்தாச்சு. வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.